மத்திய அரசின் 3 புதிய குற்றவியல் சட்டங்களை மாநில அளவில் திருத்தம் செய்வதற்காக குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்தாமலும் மாநிலங்களின் கருத்துக்களை கேட்காமலும் புதிய சட்டங்கள் இயற்றப்பட்டிருப்பதாகவும் தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அபினேஷ் இணைக்கிறார். அபினேஷ், விவரங்கள். நந்தா, மத்திய அரசின் புதிய குற்றவியல் சட்டங்களில் மாநில அளவில் திருத்தங்களை மேற்கொள்ள ஓய்வு பெற்ற நீதியரசர் சத்யநாராயணன் தலைமையில ஒரு நபர் குழு அமைத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். இந்திய தண்டனை சட்டம், இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம் மற்றும் இந்திய சாட்சியங்கள் சட்டம் ஆகிய சட்டங்கள் நடைமுறையில் இருந்து வந்த நிலையில மத்திய அரசால் பாரதிய நியாய சன்ஹிதா 2023, பாரதிய நாகரிக சுரக்ஷா சன்ஹிதா 2023 மற்றும் பாரதிய சாட்சிகா சட்டம் 2023 என மாற்றப்பட்டு ஜூலை 1ஆம் தேதி முதல் இச்சட்டங்கள் நடைமுறைக்கு வந்திருக்கிறது. எனவே அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக சமஸ்கிருத பெயரில் மாற்றம் செய்யப்பட்டு நாடாளுமன்றத்தில் முறையான விவாதங்கள் ஏதுமின்றி மாநிலங்களில் கருத்துக்களையும் கேட்காமல் அவசரமாக கொண்டு வரப்பட்டுள்ள இச்சட்டங்கள் பல்வேறு பிரிவுகளை எதிர்த்து நாடெங்கிலும் ஒரு எதிர்ப்பு அலை உருவாகியிருக்கிறதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இன்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில நீர்வளத்துறை அமைச்சர், தமிழ்நாடு அரசின் தலைமை வழக்கறிஞர், தலைமைச் செயலாளர், உள்துறை முதன்மை செயலாளர், பொதுத்துறை செயலாளர், சட்டத்துறை செயலாளர் ஆகியோரோடு ஒரு ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்றது. இந்த கூட்டத்தின் முடிவில் இந்த புதிய சட்டங்களில் மாநில அளவில் பெயர் மாற்றம் உட்பட என்னென்ன திருத்தங்கள் கொண்டு வர வேண்டும் என்பதை ஆராய்ந்து அரசுக்கு பரிந்துரை செய்திட சென்னை உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி சத்யநாராயணன் தலைமையில ஒரு நபர் குழுவை அமைத்திட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். இந்த புதிய சட்டங்கள் குறித்து தெளிவாக ஆராய்ந்து மாநில அளவில் வழக்கறிஞர்கள் சங்கங்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் ஆலோசித்து மாநில அளவில் என்னென்ன திருத்தங்களை கொண்டு வரலாம் என்பது பற்றி தனது அறிக்கையை 1 மாத காலத்திற்குள் இந்த குழு வழங்கும் அப்படிங்கிறதையும் ஒரு அறிவிப்பா முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொடுத்துள்ளார். நந்தா.